வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீசக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில்லைக்கான தட்டிவிட்ருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னென்னா, கோவிலில் எதை செய்யக்கூடாது, எதை செய்ய வேண்டும் என்றதை பற்றி தான் நான் கூற வந்திருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னிங்கன்னா, அந்த காலத்தில் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெப்ப குளத்தில் குளிச்சுட்டு போவாங்க. இப்போ தெப்ப குளத்தில் குடிக்க விடுறது இல்லை. அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, கோயிலுக்கு வெளியே இருக்கிற தண்ணியில் கை கால்களை கழுவிட்டு தான் கோயிலுக்குள்ளே போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல மிதிச்சுட்டு வந்திருப்போம். எப்படினாலும் நடந்து கீழே தான் நடந்து வந்திருப்போம். அதனால தான் நீங்கள் கை கால்களை கழுவிட்டு தான் உள்ளே போகணுன்ட்டு அந்த காலத்திலேயே பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது கோயிலுக்கு போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. ஒரு பூவோ எண்ணெயோ மஞ்சளோ பாலோ ஏதோ ஒன்று நீங்கள் வலது கீழே வச்சுட்டு தான் நீங்கள் கோயில் படியவே மிதிக்கணும். கோயிலுக்கு உள்ளே போன உடனே நேர மூலஸ்தானத்துக்கு போயிடவே கூடாது. முதல்ல கர்ப்ப கிரகத்தை சுற்றி வரணும். அதுக்கு பிறகு அங்கே உள்ள நந்தி வாகனமோ சிங்க வாகனமோ எதுவாக இருந்தாலும் நான் தெய்வத்தை வணங்குறதுக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கர்ப்ப கிரகத்துக்கு வணங்கவே நீங்கள் போகணும். கோவிலுக்கு பூ கொடுக்கும் போதோ அல்லது துளசி மாலை எது கொடுக்கும் போதோ அதை கழுவிட்டு கொடுக்கவே கூடாது. பிறகு அர்ச்சகர்கள் கொடுக்கும் விபூதி, மஞ்சள், குங்குமம், சந்தனம் போன்றவற்றை கீழே தரையில் படாதபடி நீங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளவும், நிமிர்ந்து கொண்டு இடவும். ஏனென்றால் குனிந்து நீங்கள் திணறு பூசினீங்கன்னா, விபூதியோ எதுனாலும் பூசினீங்கன்னா தரையில் கண்டிப்பாக சிந்தும். அதனால் நிமிர்ந்து நல்லா பூசுங்க. தெய்வத்திற்கு முன்னாடி பூசவே கூடாது. கோயிலில் கண்ணாடி இருந்தாலும் கண்ணாடியை பார்த்து கொண்டு பூசவே கூடாது. விபூதி இட்டு கொண்டதுக்கப்புறம் நீங்கள் மிச்சமுள்ள விபூதியை கோயில் சுவற்றில் வைக்கவே கூடாது. அது முக்கியமான ஒன்று. கோவிலிருந்து தின்னார் எட்டு வரக்கூடாது, விபூதி எதுவுமே எட்டு வரக்கூடாது அப்படிம்பாங்க. அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் வீட்டிற்கு எடுத்துகிட்டு வரலாம். அதில் ஒன்றுமே தவறு கிடையாது. அப்புறம் நீங்கள் சாமி கும்பிட்டு அர்ச்சகர்கிட்ட அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நந்தி வாகனத்திற்கு முன்னாடியோ கொடிமரத்திற்கு முன்னாடியோ சாமியை மறிச்சவாறு உட்காரவே கூடாது. மாதிரி விழுந்து கும்பிடும்போது கொடிமரத்திற்கு கீழேயோ அல்லது நந்தி வாகனத்திற்கு கீழே, அப்படியும் இல்லாட்டி பலிபீடத்துக்கு கீழே மட்டும்தான் நீங்கள் விழுந்து கும்பிட வேண்டும். வேறு எந்த இடத்திலும் விழுந்து கும்பிடக்கூடாது. உங்களை விட பெரியவர்கள் காலிலேயோ அர்ச்சகர் காலிலேயோ கோவில் வைத்து விழுகவே கூடாது. கோவிலில் வச்சு மனிதர்களுக்கு யாருக்குமே வணக்கம் சொல்லக்கூடாது, கையெடுத்து கும்பிடவே கூடாது. கோவிலில் வெட்டி கதைகள் பேசவே கூடாது. பிறர்களை அவமதிக்குமாறு வார்த்தைகள் எதுவுமே கூறக்கூடாது. கோவிலில் சண்டை போடுவது கூடாது. மட்டுமல்லாமல் கோவிலில் தரப்படும் மாலையை கழுத்தில் அணியக்கூடாது. கோவிலில் கால் நீட்டி உட்காரக்கூடாது. கால் நீட்டி கால் மடக்கி படுக்கவும் கூடாது. கோயிலில் தங்குற மாதிரி இருந்தீங்கன்னா கோயிலை சுற்றி உள்ள மண்டபத்தில் மட்டும்தான் தங்கணும். கோயிலுக்கு உள்புறம் தங்கவே கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யாருக்காக இருந்தாலும் தானம் செய்ய வேண்டும். வாசனை இல்லாத பூவையோ அல்லது கீழே விழுந்த பூவையோ கோவிலிற்கு அர்ச்சனைக்கோ கொடுத்துடவே கூடாது. அது மகா பாவத்தை உண்டாக்கும். கிரகணம் இருக்கும் வேளையில் கடவுள்களை வணங்கக்கூடாது. மற்றும் நடை சாத்திருக்கும் வேளையில் தெய்வங்களை வணங்கக்கூடாது. எதிரில் நின்று வணங்கக்கூடாது. வாகனங்களில் செல்லும்போது தெய்வத்தை கும்பிடுவது தெய்வங்களை அவமதிக்குமாறு. கொடிமரம், கோவில் கோபுரம், நந்தியின் நிழல் இப்படி போன்றவற்றை நிழல்களை நீங்கள் காலால் மிதிக்கக்கூடாது. பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசி, சதுர்த்தி, சோமவாரம் போன்ற நாட்களில் அர்ச்சனைக்கு உகுந்த இலைகளையோ மலர்களையோ நீங்கள் பறிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அதற்கு முந்தைய நாளே நீங்கள் பறித்து வைக்கணும். விளக்கு இல்லாத போது இருட்டில் தெய்வங்களை வணங்கக்கூடாது. கோவிலில் விளக்கு ஏற்றாமல் இருந்தால் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். கோவிலில் உள்ள திருவுருவச் சிலைகளை தொட்டு வணங்குதல் கூடாது. கோவிலை ஒரு முறைக்கு மேல் வலம் வரக்கூடாது. கோயில் தினமும் செய்யும் வழிபாட்டை நிறுத்திவிட்டு கோயிலுக்கு செல்லக்கூடாது. அது எந்த பலனையும் கொடுக்காது. கோயிலுக்குள்ளே நேரடியாக நீங்கள் போகவே கூடாது. அதுக்கு முன்னாடி கோபுர தரிசனம் செய்துட்டு தான் நீங்கள் கோயிலுக்குள்ளே போகணும். அதே மாதிரி சில பேர் நேராக போன உடனே மூலவர்கிட்ட போய் வேண்டுவாங்க. அது செய்யவே கூடாது. நீங்கள் முதல்ல துவார பாலகரோ இல்லை துவார பாலகியோ
எந்த கோயிலில் இருக்கோ அந்த துவாரபாலகர் துவாரபாலகிட்ட தான் நீங்கள் வேண்டுதலை வைக்கணும். ஏன்னா அவங்க தான் அம்பாளுக்கு சிவனுக்கும் உரிய தூதுவர்கள். கோயிலில் துவாரபாலகர் துவாரபாலகி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் நந்தி தேவர்கிட்டையோ இல்லை எந்த வாகனம் இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் வேண்டணும். சிவன் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் சிவனை வணங்கிட்டு தான் நீங்கள் சக்தியை வணங்கணும். பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தால் லக்ஷ்மியை வணங்கிட்டு தான் நீங்கள் பெருமாளை வணங்கணும். பெருமாளை வணங்கும்போது பாதத்திலிருந்து படிப்படியாக முகத்தை பார்க்கணும். லக்ஷ்மியை வணங்கும்போது கண்கள்லேருந்து படிப்படியாக பாதத்தை பார்க்கணும். இதுதான் சரியான முறை. ஆலயங்களில் 5 நிமிடமோ 10 நிமிடமோ உட்கார்ந்து விட்டு தான் வர வேண்டும். பெருமாள் ஆலயங்களில் உட்காராமல் நேரடியாக வீட்டிற்கு வரவும். இதைத்தான் நம் முன்னோர்கள் பல காலமாக செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால் இதையே நம்ம பின்பற்றணும். இதுதான் நமக்கு நன்மை உண்டாகும். இந்த தவறுகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னையோடு அதை விட்டுருங்க. உங்கள் நண்பர்கள் யாராச்சும் இந்த தவறை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்னையோட விட சொல்லுங்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.